அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் தன்யாஸ்ரீ பக்தி சேனல். நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்துட்டு தினமும் நடைபெறக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் நடைபெறக்கூடிய உற்சவங்கள், வைபவங்கள், திருவிழாக்கள் எல்லாத்தையும் சேவிச்சுட்டே இருக்கோம். ஆண்டாள் நாச்சியார் காட்டினபடியே வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னாலே அதே மாதிரி இருக்கும் இடமே கோகுலம், இங்குதான் கண்ணன் வந்து கிருபை பண்ணணும்லாம் அவள் எப்படி நம்மளுக்கு ரொம்ப எளிமையாக சொல்லி கொடுத்தாலோ அதுபடியே நம்ம சேவிச்சுட்டு இருக்கோம். இதோ ஸ்ரீவில்லிபுத்தூரில் வெகு சிறப்பாக வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. வசந்த உற்சவம்னா என்ன? எல்லா ஊர்களிலும் வசந்த உற்சவம் நடைபெறுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் மிகவும் சிறப்பாக நடைபெறும். ஆண்டாள் நாச்சியார் பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் திருமுக மண்டலம் பாருங்கள், அவ்வளவு அழகாக பேசுகிறது. எத்தனை அழகாக சிரிச்சுண்டு இந்த வசந்த உற்சவத்தின் பொழுது தாயாருக்கு பூக்கொண்டை தான் சாற்றப்படும். அத்தனை அழகாக இருப்பாள் தாயாரும் பெருமாளும். முழுக்க முழுக்க பூக்களால் அவ்வளவு அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. இருவருமே சந்தன ஆடைகள், சந்தனம் திருமேனி முழுவதும் சந்தனங்கள் சாற்றப்பட்டிருக்கும். தாயார் அத்தனை அழகாக சந்தனமும் பூக்களுமாக அவ்வளவு அழகாக அவள் அலங்கரிச்சிருக்கிறத பார்த்துட்டே இருக்கலாம் போல தோணும். பாருங்கள், ஒவ்வொரு நாளுமே தாயாரது திருமுக மண்டலத்தில் அத்தனை அழகாக மாற்றங்கள் தெரியும். ஒவ்வொரு உற்சவத்தின் போதும் நம்ம சேவிச்சுட்டே தான் இருக்கோம். தாயார் திருமுக மண்டலம் பேசுகிறது பார்த்துட்டே தான் இருக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். சரி, இந்த வசந்த உற்சவம் சித்திரையும் வைகாசியும் நடைபெறுகிறது. சரி, சித்திரை மாதமும் நீராழி மண்டபத்தில் வைத்தும், வைகாசி மாதம் நாடகசாலை தெருவில் உள்ள பெருமாளது தெப்ப மண்டபத்தில் வைத்து நடைபெறுகிறது. எதற்காக ஒரே மண்டபத்தில் வசந்த உற்சவம்னா ஒரே போல் இதில் கொண்டாடிடலாமே, எதுக்கு ரெண்டு இடங்களில் தாயார் எழுந்தருளி இந்த மாதிரி வசந்த உற்சவம் கொண்டாடிக்கிறாங்கன்னா? ஆமாங்க, சாஸ்திரங்கள் படி சித்திரை மாதம் கோவிலுக்கு கிழக்கே உள்ள நீராழி மண்டபத்திலும், வைகாசி மாதம் கோவிலுக்கு மேற்கே உள்ள பகுதியிலும் வசந்த உற்சவம் கொண்டாட வேண்டும் என்று இருக்கிறதா. நமக்காக வசந்த உற்சவம் பற்றிய தகவல்களை மிகவும் அருமையாக நமக்கு புரியும்படியாக எடுத்துரைத்த குருநாதர் சுவாமி பால வால்மீகி அத்தாண்டி சுவாமி அவர்களுக்கு நமஸ்காரம். சரி, இந்த வசந்த உற்சவம்னா என்ன அப்படின்னு சுவாமிகள்கிட்ட கேட்டப்ப அவர் அவ்வளோ அழகாக சொன்னாங்க. அது நான் எவ்வளவு புரிஞ்சுட்டேங்கிறத மட்டும்தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். வசந்த உற்சவங்கிறது எப்படின்னா, இந்த வெயில் அக்னி நட்சத்திரம்லாம் அப்படி ஆரம்பித்து நம்மளுக்கெல்லாம் வெயில் ரொம்ப இருக்குது அப்படின்னு நம்மெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம் இல்லையா? இந்த நேரங்களில் தாயாரை குளிர்ச்சியாக சந்தனங்கள்லாம் சாத்தி அவளுக்கு வெட்டி வேரினால் விசிறி விட்டு, மகிழ் தோகையினால் விசிறி தாயாரது மனம் மிகவும் குளிருமா. இதனால் லோகத்திற்கு சேமம் ஏற்படும். சரி, இந்த வசந்த உற்சவத்தின் பொழுது தாயாருக்கு பிரத்யேகமாக இளநீர்லாம் அம்சிக்கப்படுகிறது. அதை பிரசாதங்களும் பக்தர்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆமாங்க, எல்லாராலையும் எல்லாமே இந்த கோடை காலத்தில் வாங்கி சாப்பிட முடியாது. ஏன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்றாப்புல நடக்கும். ஆனால் லோகத்திற்கே மாதாவாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் எல்லாரையுமே பார்த்து கவனிக்கக்கூடியவள் இல்லையா? அதனால தான் இந்த வசந்த உற்சவங்கள்லாம் கொண்டாடும் பொழுது அவள் என்ன செய்கிறா, அவளுக்கு ஒவ்வொரு விதமான பிரசாதங்களும் நைவேத்தியம் செய்யும் பொழுது தனது பக்தர்கள் எல்லாருக்கும் கொடுத்து அவள் எல்லாரையும் அப்படி பாதுகாத்துக்கிறா. ரொம்பவே மிகவும் சிறப்பான கடதீபாராதனை பற்றி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பேசியிருக்கோம். மிகவும் சிறப்பான கடதீபாரணை. இது ஆகும்போது உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் உண்டோ அத்தனையும் வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக தாயாரது அருளால் நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாமே கிடைக்கும். அடுத்ததாக கற்பூர தீபாராதனை ஆகிறது. வெட்டிவேர் பந்தல் போடப்பட்டிருக்கோங்க இந்த வசந்த மண்டபத்தில். வெட்டிவேர் பந்தல் மிகவும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வெட்டிவேர் பந்தல், அதற்கு மேலே பூப்பந்தல்லாம் போடப்பட்டிருக்கும். அத்தனை அழகாக இருக்கும். அவ்வளவு குளிர்ச்சி பொருந்திய இடமாக இருக்கும். நீராழி மண்டபம் அப்படின்னா 4 பக்கமும் நீரினால் சூழப்பட்ட மண்டபத்தில் வைத்து தான் இந்த வசந்த உற்சவம் நடைபெற வேண்டுமா. அதனை பொருட்டு தான் கோவிலுக்கு கிழக்கே உள்ள நீராழி மண்டபத்தில் சித்திரை மாதமும், கோவிலுக்கு மேற்கே வைகாசி மாதமும் நடைபெறுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் சித்திரை மாதத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. சித்திரையில் அழகர் ஆற்றில் இறங்கிறதுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேயே என்ன சம்பந்தம்னு ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாளில் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் மதுரையில் வெகு சிறப்பாக நடக்க இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்பொழுது அழகர் ஆண்டாள் சூடி கழிஞ்ச மாலையை தவிர வேறு எந்த மாலையும் அழகரது தோளில் சாற்ற மாட்டாங்க. எவ்வளவு பெரிய மாலைகள் வந்தாலும் சரி, அந்த சமயம்
எல்லாமே அழகரது வாகனமான குதிரைக்கு தான் சாற்றப்படுமே தவிர ஆண்டாள் சூடிக்கழிந்த மாலை மட்டும்தான் அழகர் தோளில் சாத்திப்பார். அது ரொம்ப விசேஷமாக இருக்கும். முதல் நாள் சித்ரா பௌர்ணமிக்கு முதல் நாள் ஆண்டாள் மாலையை சூடி அழகு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாலையை அழகருக்கு கொடுத்து அனுப்புவாங்க. சரி, இன்னும் வேறு என்னென்ன சிறப்புகள்லாம் இருக்குங்கிறத அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். கடதீபாராதனை நல்லா சேவிச்சுக்கலாம். கூடியிருந்து குழுந்தேலோர் எம்பாவாய்னு தாயார் சொன்னா இல்லையா? ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அனுப்புங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும். தினம் தினம் நாம் ஒவ்வொரு உற்சவத்தின் பொழுதும் நாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்துட்டு தாயார் சொன்னபடி சேவிச்சுட்டே வரோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே அனுப்பலாம். ஏன்னா எல்லாருக்குமே தாயாரை சேவிக்கணும், நேரில் சேவிக்கணும்னு கொள்ள ஆசை இருக்கும். வர முடியலையேன்னு வருத்தப்படாதீங்க. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்னது தான், ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்னது தான். தாயார் காட்டின வழிபடியே நம்ம இருக்கிற இடம்தான் ஸ்ரீவில்லிபுத்தூர் அப்படின்னு நினச்சுட்டேனாலே போதும். தாயார் உடனே நம்மக்கிட்ட ஓடி பேசும் தெய்வமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியார் நமது பக்கம் அருகில் நின்று நம்மிடம் அத்தனை அழகாக பேசுவாள். அவ்வளோ அழகாக வசந்த உற்சவத்தோட திருமுகத்தை மறுபடியும் நீங்கள் எல்லோரும் நன்னா சேவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், தாயார் நன்னா அழகாக முழிச்சுண்டு நம்மளை அவ்வளவு அழகாக பார்க்குறா. எவ்வளவு அழகான தெய்வம்! வேறு இந்த மாதிரி அதிசயங்கள்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தவிர வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. அவ்வளவு பேசும் தெய்வம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். அனைவருக்கும் வணக்கங்க. அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சித்திரை திருவிழா சித்ரா பௌர்ணமி உற்சவத்தின் பொழுது மீண்டும் சந்திப்போம்.